உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மத சண்டை வேண்டாம், மத மாற்றம் செய்ய வேண்டாம். கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் யார்? இதை பற்றி தான் பேச இருக்கிறேன். யாருக்கு பேசுகிறேன் என்றால், மதத்தினால் மதம் பிடித்து அலைகிற மனிதர்களுக்காக பேசுகிறேன். ஒரு விளக்கம் கூறுகிறேன். ஒத்துமையும் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்றேன். நான் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். இந்தியாவில் பல மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், சீக்கியர், பௌத்த மதம், இது போல நிறைய மதங்கள் இருக்கின்றன. அவரவர்களுக்கு ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒருவரை தெய்வமாக கடவுளாக நினைத்து வணங்கி வருகிறார்கள். இந்துக்கள் கோயிலை கட்டுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களை கட்டுகிறார்கள், அங்கே சாமி கும்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் மசூதியை கட்டி அங்கே தொழில் செய்கிறார்கள். சீக்கியர்கள் பொற்கோவில். இதை போல பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க புத்தருக்கு கோயிலை கட்டி புத்தர் தெய்வமாக வணங்குறாங்க. எல்லாமே வணங்குறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் யார்? கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால் பல சபைகள் உலகமெங்கும் பல சபைகள் இருக்கிறது. பல சபைகளை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் சண்டை கொடுக்கிறார்கள். புதிதாக கிறிஸ்தவர் மாறக்கூடியவர்களை தனது சபைக்கு இழுப்பதற்காக, ஸ்ட்ரென்த்தை கூட்டுவதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இயேசுவை வணங்குகிறார்கள். ஒரு சில சபைகளில் இயேசுவை வணங்குகிறார்கள். சில சபைகளில் தேவநாயக கர்த்தரை வணங்குகிறார்கள். சில சபைகளில் அன்னை மாதாவை, மேரி மாதாவை வணங்குகிறார்கள். சில சபைகளில் இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களையும் வணங்குகிறார்கள். சபை கட்டி அவங்க பேரல் சபைக்கு வணங்குகிறார்கள். புனிதர்களுக்கு கோயில் கட்டி தேவாலயம் கட்டி வணங்குகிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு தேவையானவர்களை நினைத்து தெய்வமாக நினைத்து அவர்கள் நன்மை செய்வார்கள் வணங்குகிறார்கள். ஆனால் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் யார்? இதான் என் கேள்வி. இத்தனை அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேர்ல வச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் கேட்கிறேன் நான், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் யார்? கிறிஸ்தவர்கள் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இந்துக்களை எடுத்துக்கொண்டால், பிரதானமாக இந்து மதத்திலிருந்து பிராமணர்கள், ஐயங்கார் விஷ்ணுவை தெய்வமாக கும்பிடுவார்கள், ஐயர்கள் சிவனை தெய்வமாக கும்பிடுவார்கள். இது போன்று வன்னியர்களுக்கு தெய்வம் துரோதிமன் என்று ஒரு படத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன். என தெரிந்தவரை வன்னியர்கள் தெய்வம் துரோதிமன் என்று தெரிந்து கொண்டேன். நாடாளுக்கு குல தெய்வம் பத்ரகாளி என்று சொல்வார்கள். இதை போன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யார்ட்டையும் கேளுங்க, நீங்க பக்கத்து மனைவிட்டு கேளுங்க, நீங்க என்ன குல தெய்வம், உனக்கு என்ன குல தெய்வம், நீங்க உங்களுக்கு என்ன குல தெய்வம் அப்படின்னு பக்கத்தில் கேளுங்க. யாரால் இந்துக்கள் உள்ளவர்கள்ட்ட, இந்துக்களாக இருக்கிறவர்கள் கேளுங்க. ஆனால் குலதெய்வம் சொல்லுவாங்க. இந்த குலதெய்வத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான தெய்வங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சில குறிப்பிட்ட எனக்கு தெரிந்த தெய்வம் சொல்கிறேன், கேளுங்கள். பிள்ளையார், முருகன், ஐயப்பன், காளியம்மன். காளியம்மனில் பல காளியம்மன்கள், மணப்புறம் மாகாளியம்மன், பெட்டுலா காளியம்மன், இது போல் பல காளியம்மன் தமிழ்நாடு இருக்கிறார்கள். மாரியம்மன் இருக்கக்கூடிய மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், பல மாரியம்மன், அக்கினி மாரியம்மன், பல மாரியம்மன் இருக்கிறார்கள். ஐயனார்ல ஆதிபுத்திரன் ஐயனார், கற்குயர் ஐயனார், பொன்னுண்ட ஐயனார், இது மாதிரி பல ஐயனார் இருக்கிறார்கள். குலதெய்வங்கள் சீலக்காரி அம்மன், பெரியாண்டவர் போன்று இது மாதிரி எனக்கு தெரியாத நிறைய யாத்திரம் கிழங்கு. நீங்க ரோட்ல 10 வரைக்கும் பாருங்க சார், இந்துக்கான் கிழங்கு. ஆமா, குலதெய்வம் சார், ஒரு குலதெய்வம் இப்படியே ஒரு 1000 கேட்டீங்கன்னா அதுவே பல ஆயிரம் தெய்வங்கள் வரும். இவர்கள் எல்லாம் தெய்வங்களாக அவரவர்கள் குலத்திற்காகவும் கோத்திரத்திற்காகவும் தெய்வங்களாக கோயில் கட்டி கும்பிட்டு வருகிறார்கள். ஆனால் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் யார்? நான் இந்துக்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஆயிரக்கணக்கான தெய்வம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் யார்? நம்ம கிறிஸ்துவ பார்த்து கேட்கிறேன். இயேசு கும்பிடுறீங்க, மாதாவை கும்பிடுறீங்க, அந்தோனியை கும்பிடுறீங்க, தேவனை கர்த்தரை கும்பிடுறீங்க, பரிசுத்தத்தை கும்பிடுறீங்க, 12 சீசன் கும்பிடுறீங்க. எல்லாரும் ஒரு சபைக்கு ஒரு தெய்வமாக கும்பிடுறீங்க. ஆனால் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் யார்? அதே போன்று புத்தமைத்தினர் மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்த புத்தரை தெய்வமாக நினைத்து போதனைகளாக மதித்து அவர் தெய்வமாக நினைத்து வணங்கி வருகிறார்கள். இந்தியாவில் பல நாடுகளில் புத்த மதத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தரை தெய்வமாக நினைக்கிறார்கள். அவர்களே கேட்கிறேன்,
உங்களுக்கு புத்தர் கடவுள். ஆனா உலக ஜனங்கள் உள்ள மக்களுக்கெல்லாம் கடவுள் யார்? உலக கருத்துக்கு ஒரே கடவுள் யார் அப்படின்னு கேள்வி இருக்கிறேன். சீக்கியர்கள், சீக்கிய மதம் 15ஆம் நூற்றாண்டால் தோன்றியது. ஒரு குருநானக் அவர் இது போல பல குழுக்கள் இருக்கார்கள். அவர்கள் போதை கேட்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஒரே முடிவற்ற இறைவனை, யாருன்னு தெரியவில்லை, ஒரே முடிவற்ற இறைவனை வணங்குகிறதாக தெரிந்து கொண்டேன். இஸ்லாமியர்கள், இவர்கள் தான் சரியான பாதை செல்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள், உலகமெங்கும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மசூதியை கேட்டு தொழில் செய்து கொண்டு வெள்ளிக்கிழமை புனித நாளாக கருதி வெள்ளிக்கிழமை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இறை தூதுவராக முகமது இருக்கிறார்கள். குரானை இவர்கள் புனித நூலாக பாவித்து வருகிறார்கள். இவர்கள் தான் சரியான பாதை செய்கிறார்கள். உலகத்திலேயே சரியான பாதையில் மேலே பார்க்கிறார்கள். அல்லாஹ் அப்படிங்கிறார்கள், இறைவா அப்படிங்கிறார்கள். அவர் அங்கே இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கா, அக்கினியா இருக்கா, பார்க்க முடியாது. அதான் உருவங்கள் கிடையாது, படம் கிடையாது, கிடையாது. முகமது நபிக்கு ஒரு படத்தை வச்சிருப்பாங்க, உருவாக்கி படத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் கும்புற வழியாக முகமது பாதையில் இறைவனையும் அல்லாஹ்வையும் விடார்கள். அவர்தான் மேலே உள்ள கடவுள், அவர்தான் மேலே உள்ள கடவுள். எல்லாருக்கும், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் மேலே இருக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிறார். பரமண்டலம் மேல பல நட்சத்திரங்கள் இருக்கிறது, சூரியனுக்கு சந்திரன், சந்திரன் போயாச்சு, செவ்வாய்க்கிழமை போக முயற்சி பண்ணி சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் நெருங்க முடியாது, நட்சத்திரம் நெருங்க முடியாது. அது போன்ற ஒரு கிரகத்தில், ஒரு பரமண்டலத்தில் வாசமாக இருக்கிறார். அங்கே பல 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 10,000 10,000 தேவதூதர்கள், 1,44,000 பரிசுத்தவான்கள், 20 கோடி தேவ சேனைகள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே கடவுளின் உத்தரவும் கட்டளையும் கட்டுப்பட்டு அவர் படைத்த கடவுளால் படைக்கப்பட்ட வானம், வானத்தில் உள்ள சூரியன், சந்திர நட்சத்திரங்கள் அனைத்தையும், பூமியில் உள்ள காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பரப்பன ஊர்வன மனிதர்கள், புல் பூண்டு அனைத்தையும், சமுத்திரத்தையும், சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், நீர்வசந்துக்கள் அனைத்தையும் படைத்திருக்கிற தேவனாய கர்த்தர் இந்த தூதுவர்கள் சேனைகள் மூலமாக அவர்கள் நிர்வகித்து வருகிறார். இதுதான் உண்மை. அவர்தான் ஒரே கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அவர்தான். அவருக்கு எந்த மதமும் கிடையாது, இந்த ஜாதி கிடையாது. அவரால் பூமிக்கு எழுப்பப்பட்டவர்கள் மனிதர்கள். உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் அவர்தான் கடவுள். மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. அவரை எப்படி வணங்குகிறார்கள்? இஸ்லாமியர்கள் இறைவா, அல்லாஹ் அப்படின்னு வணங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரே, அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து மேல பார்ப்பாரு, இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, கடவுளின் குமாரன், இறை தூதுவர். மேல பார்ப்பாரு, பிதாவே ஒரு செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஒரு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்தான் கடவுள். இந்துக்கள் இங்க 1000 தெய்வங்கள் கும்பிட்டாலும் ஒரு அடிப்படையான ஒரு விவசாயி வேதனையோடு மன கும்பிட்டு சொல்லும்போது, தெய்வமே நீ இருக்கியா இல்லையா, ஆண்டவா நீ இருக்கியா இல்லையா, மேலதான் பார்ப்பாங்க. நீங்க சோதிச்சு பாருங்க, யாராவது வேதனைப்படுறவங்க தெய்வத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மேலதான் பார்ப்பாங்க. அப்பா கடவுளே நீ இருக்கியா இல்லையா, ஐயா மழையே பெரியா, தெய்வமே கடவுளே மழை போய் செய்யுங்கய்யா, அப்படிதான் பார்ப்பாங்க. அவர்தான் கடவுள், அவர்தான் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அவர்தான். தெய்வம், ஆண்டவர், இறைவன், கடவுள், தேவன் எல்லாமே ஒருவதான் என்பதை குறித்து நான் சாட்சியாக சினிமா பாடல்களை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க என்ற படத்தில் ஜேசஸ் அவர்கள் பாடிய பாடலை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நான் பாட்டு இல்ல தேவன் குறிப்பிடுறாரு, அவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் குறிப்பிடுறாரு, அவர் தான் கடவுள். தேவன் கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சாட்சி பாடல். நடிகர் திலகம் 2வது உதாரணம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஆண்டவர் கட்டளை என்ற படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, தேர்ந்தும் மனிதன் வாழும் மகிழ்க்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இரவின் வகுத்த நியதி.
இதான் பாடல். இதை பாருங்க, ஆண்டவன் வருகிறது, தெய்வம் வருகிறது, இறைவன் வருகிறது, எல்லாமே ஒருவர்தான். அந்த பாடல் முதலில் பாடிய பாடலில் தேவன் கடவுள் வருகிறது. இந்த பாடலில் ஆண்டவன் தெய்வம் இறைவன் எல்லாமே ஒண்ணுதாங்க, எல்லாமே ஒண்ணுதான். இஸ்லாமியர்கள் இறைவா அப்படிங்கிறாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள் தேவனை கர்த்தரே அப்படிங்கிறாங்க, இந்துக்கள் தெய்வமே ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. அவர் தாங்க கடவுள். எல்லாத்துக்கும் உலக ஜனங்கள் எல்லாத்துக்கும் எந்த மதத்தினருக்கும் கடவுள். அதைத்தான் சொல்றேன், மதச்சண்டை வேண்டாம், கடவுள் ஒருவரே, உன் தெய்வம் பெருசு என் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் சிறுசு என் தெய்வம் பெருசு பேச வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே ஒருவர், அவர் தான் கடவுள். மதத்தினால் மதத்துக்கு ஒரு சாமியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த குலத்துக்கும் ஒரு சாமியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கும்பிடுங்கள் என்ன என்று சொல்லுங்கள், அவர்களெல்லாம் கும்பிடுங்கள். ஆனா எல்லாத்துக்கும் உலக ஜனங்களுக்கெல்லாம் மேலே அவர் கடவுள் இருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறோம். இங்கதான் நிறைய தெய்வங்கள் வச்சிருக்கிறோம். நம்ம மாயனார், மாலசாமி, இல்லப்பசாமி, எல்லாம் கருப்பசாமி எல்லாம் வச்சு பண்ணிட்டோம். கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி நிறைய வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் தமிழ்நாட்டோட முடிஞ்சிருக்குது. ஆனால் உலகமெங்கும் இருக்கிற மூணு மதத்தினர் தான். மூணு மதத்தில் தான் இதை சொல்ல மறந்துட்டேன் நான். அதாவது யூதர்கள் இருக்காங்க, யூத மதத்தை சேர்ந்தவர்கள். யூதர்கள் அவர்களும் உலகமெங்கும் சில நாடுகள் இருக்கிறார்கள். யூதர்கள் மோசையை கடவுளாக கும்பிடுவாங்க. மோசை கடவுளால் கும்மி அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி. மோசையை கடவுளாக, மூசா நபின்னு சொல்லுவாங்க, அவர் கடவுளாக கும்பிடுவார்கள். இது மாதிரி மதத்தை தக்க ஒரு கடவுள் வைத்துக் கொள்கிறார். ஆனால் மோசை மேலே பார்ப்பது தேவனாய் கர்த்தர் கடவுள் தான். ஆனால் எல்லாத்தையும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுளுக்கு எந்த மதமும் எந்த ஜாதியும் கிடையாது. இதற்கு உதாரணமாக மதிப்புக்குரிய பாடகர் நாகூர் ஹடிமா அவர்கள் பாடிய பாடலை பாட விரும்புகிறேன். உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம், அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்தவனா முஸ்லிமா இல்ல இந்துவா அப்படின்னு பாட்டு, நல்ல பாட்டை கேளுங்க. அது தனியா பாடியிருக்கிறார், பக்தி பாட பாடியிருக்கிறார். உன் மதமா என் மதமா, ஓ மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த நல்லவங்க எங்க இருக்காங்க, ஆண்டவன் அந்த மதம் ஆண்டவருக்குரிய மதம். அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்தவனா முஸ்லிமா இல்ல இந்துவா கேட்கிறாரு. அவர் கண்டிப்பா ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் கேட்கிறாரு, கடவுளுக்கு மதமே கிடையாது, உன் மதம் என்பது எதுவும் கிடையாது, நல்லவங்க எங்க இருக்காங்க தான் அந்த மதம், நல்லவங்க இருக்க மதம் தான் கடவுள் இருக்கிற மதம். அந்த ஆண்டவன் கிறிஸ்தவனா முஸ்லிமா இல்ல இந்துவா நல்லா கேட்டார். அது மேல கடவுளுக்கு முஸ்லிம் மதத்தை சேராதவர், இஸ்லாம் மதத்தை சேராதவர், கிறிஸ்துவ மதத்தை சேராதவர். நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் கடவுளின் குமாரனா கழுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து மதம் கிடையாது, மேல வந்தாரு. அவர் பின்னாடி மெசீசர்கள் கிறிஸ்துவ மதத்தை உண்டாக்கிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு நான் இந்துவாக பிறந்தேன், 12 ஆண்டுகள் சிறையில வாசமாக இருந்தேன், கிறிஸ்தவனாக மாறினேன், இப்போ மனிதனாக இருக்கிறேன், மாமனாக இருக்கிறேன். நான் இந்து கோவிலுக்கும் செல்வதில்லை, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் செல்வதில்லை, தர்கா மசூதிக்கும் செல்வதில்லை. நான் கடவுளோடு இருக்கிறேன். கடவுள் மதம் கிடையாது. தயவுசெய்து மத சண்டை வேண்டாம், மதமாற்றம் செய்ய வேண்டாம் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். கடவுள் என்றால் ஆங்கிலத்தில் காட், வார்த்தையே கிடையாது. தெய்வம்னாலும் காடுன்னு வரும், இறைவனாலும் காடுன்னு வரும். எந்த வார்த்தை போனாலும் காடுன்னு வரும். காடு, ஜிஓடி காடு, ஒரே வார்த்தை தான். அவர் தான் கடவுள், ஒரே கடவுள் தான். அந்த கடவுளை இஸ்லாமியர்கள் முகமது நபி மார்க்கம் மூலமாக, இஸ்லாமிய மதத்தின் மூலமாக, இஸ்லாமிய மதத்தின் மூலமாக, முகமது நபி மூலமாக இறைவா அல்லாஹ் என்று அவர் வணங்குகிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தின் இருந்து இஸ்லாமிய மதத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனாய் கர்த்தரே, யெகோவா நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே என்று அவரை வணங்குகிறார்கள். புத்த மதத்தினர் புத்தர் மூலமாக இறை வழங்குகிறார்கள். சீக்கிய மதத்தினர் அவர் குருநானக் மூலமாக ஒரே முடிவற்ற இறைவனை வணங்குகிறார்கள். யூத மதத்தினர் யூத மதத்தில் இருந்து கொண்டு மோசே மூலமாக கடவுளை வணங்குகிறார்கள். இதுதான் ஒரு பாதை. மதம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு பாதை. மதம் என்பது மார்க்கம், பாதை, போற பாதை தான். கடவுள் தான், ஒரே பாதை தான். இஸ்லாம் ஒரு பாதையில வர்றாங்க, கிறிஸ்துவ ஒரு பாதையில மேல வர்றாங்க, இந்துக்கள் ஒரு பாதை மேல வர்றாங்க, புத்தர் ஒரு பாதை, சிக்கல் ஒரு பாதை. ஒவ்வொரு மதத்திலும் யூதர்கள் ஒரு பாதை, ஒரு மதத்திலும் நேரம் அவங்க பாதை வர்றாங்க. எங்க போறாங்க?
நேர கடவுள் தான் போறாங்க. உதாரணமா சொல்றேன் நான். சென்னை இருக்கிறது, சென்னை கடவுளா நினைத்துக் கொள்ளுங்கள், சென்னை கடவுளா நினைத்துக் கொள்ளுங்கள். மதுரை, சேலம், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் இந்த ஊர்ல எப்படி வருவாங்க? மதுரையில் இருக்கிறவங்க திருச்சி, திண்டிவனம், விழுப்புரம், செங்கல்பட்டு மார்க்கமாக சென்னை வருவாங்க. சேலத்தில் உள்ளவங்க வாழப்பாடி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், சென்னை வருவாங்க. நாகப்பட்டினத்தில் உள்ளவங்க நாகூர், திருக்கடையூர், சிறுகாழி, சிதம்பரம், மரக்காணம், மாமல்லபுரம் வழியாக சென்னைக்கு வருவாங்க. கோயம்புத்தூர் உள்ளவங்க அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி, வாழப்பாடி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் மூலமாக சென்னைக்கு வருவாங்க. எல்லாம் போய் சேர்ற இடங்க சென்னை. அவங்க பாதையில் வந்துட்டு இருப்பாங்க. மதுரையில் உள்ளவங்க இப்படி வருவாங்க, கோயம்புத்தூர் உள்ளவங்க இப்படி வருவாங்க, சேலத்தில் உள்ளவங்க இப்படி வருவாங்க, நாகப்பட்டினத்தில் இப்படி வருவாங்க. அவங்க போய்கிட்டு மதுரைக்காரன் சேலத்துக்காரன் பார்த்து, நீ என் பாதையில வா, என் பாதை சென்னை போகக்கூடாது, என் பாதையில நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க. நான் நாகப்பட்டினத்துக்காரன் மதுரைக்காரன் பார்த்து, என் பாதை வராது, நீ நம்ம என் பாதையில வா, உன் பாதையில போகக்கூடாது, என் பாதை கொஞ்சம் நல்லா இருக்குமா? அதான் மார்க்கம். இஸ்லாமிய அவங்க மார்க்கத்தை வரட்டும், கிறிஸ்தவ அவங்க மார்க்கத்தை வரட்டும், இந்துக்கள் அவங்க மார்க்கத்தை வரட்டும், ஒவ்வொருத்தவங்க மார்க்கத்தை வரட்டும். நீ ஏன் மார்க்கத்துக்கு சொல்லாதீங்க, மத மாற்றம் செய்யாதீங்க. அதைத்தான் சொல்றேன் நான். இதெல்லாம் பெரிய பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க பார்த்து வரட்டுங்கிறது நானு. நீங்க மதமாற்றம் செய்றீங்க, மதமாற்றம் செய்யாதீர்கள், மத சண்டை போடாதீர்கள். எல்லாமே ஒரு கடவுள் வணங்குறீங்க, உங்களுக்கு அறியாமலே வணங்குறீங்க, தெரியாதா? நான் எங்க தெய்வம் பரிசுங்க, நீங்க உலக ஜனங்க ஒரு கடவுள், நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் கடவுள் ஒருத்தர் இருக்க முடியும், யாரும் இருக்க முடியாது. தகப்பன் ஒருவரே, தேவனாகிய கர்த்தர், அல்லாஹ், இறைவன், தெய்வம், கடவுள், ஆண்டவர் எல்லாம் ஒருவர் தான். நீங்க கும்பிடுறீங்க, இந்துக்கள் கும்பிடுறது, இஸ்லாமிய கும்பிடுறது, கிறிஸ்து கும்பிடுறது, யூதமத கும்பிடுறது, எல்லாமே அவர் தான் கும்பிடுறீங்க. அவங்க மார்க்கம். சேலத்தில் உள்ளவ மதுரைக்காரனை கம்பேர் பண்ணக்கூடாது. நீ சேலத்துல நீ சென்னை போன்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரி சொல்லக்கூடாது. இது ஒரு உதாரணம் சொல்றேன் நான், உதாரணத்தை சொல்றேன் நான். மதச்சண்டை வேண்டாம். மதம் என்ற மதம் பிடிக்காம ஞானிக்கு மதம் பிடிக்க பார்த்தீங்கன்னா, மதம் பிடிச்ச ஞானம் பைத்தியமா ஆர்வம். மதத்தை வைத்து, என் மதத்தை வைத்து மதச்சண்டை நான் போடக்கூடாது. அதான் சொல்ல, மதத்தை வைத்து எனக்கு மதம் பிடிச்சு புத்தி பதிச்சு போய் மதம் ஆடக்கூடாது. அமைதியா இருங்க, உங்க பாதை தெய்வத்தை கும்பிடுங்க, மதமன்றம் செய்யாதுங்க. நீ என் மதத்துக்கு வா, நீ உன் மதத்துக்கும் சொல்லாதீங்க, அவங்க பாதை வரட்டும். அப்படி உதாரணம். எல்லாத்துக்கும் உள்ளவர் ஒரே கடவுள் தான். உலகத்திலேயே கடல் ஒன்று இருக்கு. கடல், சமுத்திரம், கடல் என்ன அது பல பேர் இருக்குது. இந்து சமுத்திரம், கடல் ஒன்று இருக்கு. இந்தியாவை பொறுத்த ஒரு கடல் ஒன்று வச்சுக்கோங்களேன். இல்ல பல நதிகள் இருக்கிறது, பல நதிகள் இருக்கிறது. கங்கை, காவிரி, கோதாவரி, பிரம்மபுத்திரா, வைகை, தாமிரபரணி அண்டு பல நதிகள் இருக்கிறது. இந்த நதிகள் எல்லாம் அதனதன் பாதையில். தாமிரபரணி, திருநெல்வேலி, அது அந்த பாதையில வந்து கடலுக்கு போகுது. வைகை, மதுரை, அது இந்த பாதை வந்து கடலுக்கு போகுது. அப்புறம் காவேரி, அது அந்த பாதை வந்து கடைசியாக கடலுக்கு போகுது. கோதாவரி, கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாம் கடல் தான் போகுது. கடல் என்பது கடவுள். ஒவ்வொரு பாதை இருக்கு. ஒரு நதிங்கிற ஒரு மதம். அந்தந்த பாதையில அவருக்கு நல்லது. அது கண்ணா அப்படின்னா நம்ம பாதை மாதிரி போனா நல்லா இருக்காது. அந்த பாதை நேரம் வந்து ஒரு கண்மாயா ஒரு நாட்டுக்கா போய் பாஞ்சு, ஒரு ஊருக்கா போய் பாஞ்சு நேர கடலுக்கு போறது, அது ஒழுக்கமானது. எனவே அவரவர்கள் மதத்தை அவரவர்கள் மதத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை வணங்குங்கள். நீங்கள் பிரியப்பட்ட கடவுள் வணங்குங்கள், வேண்டாம் என்று சொல்ல நான் இந்துக்களை குறை சொல்லி நினைக்காதீங்க. நான் இந்துதான், இந்துவா இருந்தா கிறிஸ்துவா இருந்து மாறி இப்ப நான் மனிதனா இருக்கிறேன், மாமனிதனா இருக்கிறேன். கடவுளை அழைக்கப்பட்டு ஆசிரியப்பட்டிருக்கிறேன். கடவுளுக்கு எப்படி மதம் இல்லையோ உலகத்திலே எந்த மதமும் சாரால் நான் ஒருவன் கடவுளோட கூட இருக்கிறேன். அதனால சொல்றேன், நான் இந்துவாக பிறந்தேன். நான் இந்து கோயில் எல்லா கோயிலும் எல்லா விரதம் இருக்கேன். நான் சஷ்டி விரதம், சக்கரவர்த்தி விரதம், பிரதோஷ விரதம் எல்லாரும் இருந்திருக்கேன். நான் எனக்கு எல்லா தெய்வம் எல்லாம் தெரியும் எனக்கு. அதான் சொல்றேன், எல்லா சமயம் கும்பிடுங்க. மேலும் கடவுள் இருக்கிறார், அவரையும் கும்பிடுங்க. அவர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். நதிகள் எப்படி பல மார்க்கத்தில் கடல் வருகிறதோ அது மாதிரி மதத்தில் உள்ளவர்களும் அவங்க மதத்தின் மார்க்கத்தில் கடவுளை தேடுங்க, கடவுளை வணங்குங்கள். இன்னொன்று உதாரணம், அரிசின்னு ஒன்று இருக்கு. அரிசி பேசிக், நெல்ல இருந்து அரிசி வருகிறது. அரிசியின் மூலமாக இட்லி, அது சேர்த்துக்கிறோம், உளுந்து சேர்த்துக்கிறோம். இட்லி, தோசை, இடியாப்பம், வெண்பொங்கல், ஊத்தாப்பம், பல விதமான டிஷ்ஷை செய்கிறோம். பல விதமான உணவுப் பொருளை செய்கிறோம். நம்ம
ஆனால் சாப்பிட்றோம். எனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு இடியாப்பந்தம் பிடிக்கும், எனக்கு ஊத்தாப்பந்தம் பிடிக்கும், வெண்பொங்கல் பிடிக்கும், சாப்பிட்றோம். நம்ம இதை சாப்பிட்றவன் இன்னொரு இதை சாப்பிட்டு கம்பல் பண்ணக்கூடாது. உனக்கு இட்லி தான் பிடிக்கும், சரி இட்லி அச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு இட்லி வெறுப்பாங்க. ஒரு பொருளை சாப்பிட்றவனே அடுத்த பொருள் சாப்பிட்டு கம்பல் பண்ணக்கூடாது. அவன் பிரியப்பட சாப்பிடட்டும். ஆனா இட்லியை பிரியப்படுகிற நீங்கள் அரிசி மறந்து விடாதீர்கள். அதான் சொல்ல நான் இந்துக்களுக்காக சொல்ல நான். நீங்க சிவனை கும்பிடுங்க, விஷ்ணுவை கும்பிடுங்க, எத்தனையோ குலதெய்வங்கள் இருக்கு, குலதெய்வங்களும் கும்பிடுங்க. ஆனா உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அவரை கும்பிடாம விட்டுறாதீங்க. அதான் கடவுள், அவர் பேர் கிடையாது. பேர் வச்சு தெய்வமே அப்படிங்கிறோம். ஆண்டவான் நம்ம இந்துக்கள் சொல்றோம். இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் யெகோவா நாமம் உள்ள தேவனாய் கர்த்தரே, தேவனே கர்த்தரேங்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாஹ் இறைவன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒருவர் தான். தயவு செய்து நீங்க அரிசி தான் மெயின், அரிசி கடவுள். அது வரக்கூடிய டிஷ்ஷு இடியாப்பம், ஊத்தாப்பம், இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்கன்னு ஒரு வரை கம்பேர் பார்த்தார்கள். சாப்பிட்டுட்டு நீங்க நேரம் அரிசி மட்டும் மறக்காதீங்க. அடிப்படை எவ்வளவு அரிசி. கடவுள் தான். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் மேலே இருக்கிறார். உலக ஜனங்களே, இந்திய ஜனங்களே, தமிழக ஜனங்களே, தமிழ் மக்களே, உங்களை எல்லாத்தையும் கையெழுத்து கும்பிடுறேன். பெரிய பிரச்சனையா வர்றது மத சண்டை தான். அதுக்கப்புறம் சின்ன சண்டை வருது ஜாதி சண்டை. மதம் தான் இந்தியாவும் பத்திக்கிட்டு இருக்கோம். ஜாதிங்கிறது அந்த ஒரு ஊருக்குள்ள பக்கத்து ஊருக்கு சண்டை வரும். தயவு செய்து கடவுளால் கொடுக்கப்பட்ட மதத்தில் நீங்க இருக்கிறீங்களா, கிறிஸ்துவா இருந்தா கிறிஸ்துவா இருங்க, இஸ்லாமியர் இருங்க, இன்னும் இந்துக்களா இருங்க. இந்துக்கள பல பிரிவுகள் இருக்கிறது. அதுபடி இருந்து கொள்ளுங்க. உங்க பாதையில உங்க அப்பா அம்மா சொன்னபடி கேட்டு உங்கள் தெய்வத்தை வணங்குங்கள். வேண்டாம்னு சொல்ல நான். கருப்பசாமி, இல்லப்பசாமி, மனசாமி எல்லாம் கும்பிடுங்க நீங்க. ஆனா உலக ஜனங்களுக்கு, அது வந்து குலதெய்வம் உங்களுக்கு, உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் மேல இருக்கிறாரு, அவர் தான். அவரையும் வணங்குங்கள். இஸ்லாமியர்கள் அவர் பாதை கரெக்டா போயிட்டு இருக்காங்க. முகமது மூலமாக அல்லாஹ் இறைவன் போய்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் குழப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு தான் கடவுளும்பாங்க, மாதா தான் கடவுளும்பாங்க, அப்புறம் இந்த 12 சீசர்களை கடவுள்னு சொல்லுவாங்க, புனிதர்களை கடவுள்னு சொல்லுவாங்க. அவரெல்லாம் கும்பிடுங்க. வேணாம்னு சொல்லலாம். உங்க சபையில என்ன சாமியை கும்பிடுங்க, மேல ஒரு கடவுள் கும்பிடுங்க. தயவு செய்து நமக்கெல்லாம் ஒரே தகப்பன் கடவுள், கடவுள், கடவுள். அவர்தான் இறைவன், அல்லாஹ், தெய்வம், ஆண்டவர், யெகோவா எனும் தேவனாய கர்த்தர். இதுதான் உண்மை, உண்மை, உண்மை. எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் உள்ளவர்கள் மதச்சண்டை வேண்டாம். உங்கள் மதங்களுக்கு சண்டை போட வேண்டாம். மதம் என்பது உங்களுக்கு உரியது. சாதி சண்டை வேண்டாம். ஜாதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாதி. நீ சந்தோஷம் உங்கள் ஜாதியோடு இருங்கள், உங்கள் மதத்தினோடு சேர்ந்து வாழுங்கள், சந்தோஷம் சமாதானமாக இருங்கள். மதமாற்றம் செய்ய வேண்டாம், சண்டை செய்ய வேண்டாம். மதம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மதம் பிடித்து, யானைக்கு மதம் பிடித்து அப்படி பைத்தியம் பிடித்து அறையாமர்கள் என்று உலக ஜனங்களை பணியோடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.